ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரு மெத்தடில் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்து கட் பண்ணி போட்டேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம், அதனால் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதோட கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல புளியை திக்காக கரைச்சி வச்சு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நிறைய ஆகக்கூடாது ஃபிஷ் ஃப்ரைக்கு. இதில் நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் புளிக்கு பதிலாக. நான் புளியை ஊற்றி பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரொம்பவே நைஸாக அரைச்சாச்சு, நல்ல பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் இதை நல்லா தடவிடலாம். நல்லா தடவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வறுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசை டவாவில் இதில் தேங்காய் எண்ணெயும் போடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணுமோ போட்டுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை போட்டால் ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே வாசமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்க ஃபிஷ்ஷை போட போகிறோம். முதலே எண்ணெய் ஊற்றிக்கலைன்னா சம்டைம்ஸ் ஒட்டும், அதனால் எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு போட்டுக்கலாம். நான் வஞ்சரம் மீன் தான் போட்டேன், அது கூடவே 2 சங்கரா மீன் வால் மட்டும் அது கூட சேர்த்து போட்டிருக்கேன் நான். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம், இல்லாட்டினா அந்த மசாலாலாம் வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.